A to Z. சதம் அறிவோம். வணக்கம் நண்பர்களே. இன்னைக்கு நாம சிந்திக்க போற செய்தி என்ன அப்படின்னு பார்த்தோம்னா சமூக நீதி. சமூக நீதியை பத்தி பேசிட்டு இருக்கிற அரசியல் தலைவர்களும் அரசியல் கட்சிகளும் உண்மையிலேயே சமூக நீதிக்காக குரல் கொடுக்குறாங்களா? அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு சிந்திக்க போறோம். சமூகத்தில் நடந்த 3 நிகழ்வுகளை நம்ம சிந்திப்போம் இன்னைக்கு. துப்புரவு தொழிலாளர்களோட போராட்டம், செவிலியர்களோட போராட்டம், அடுத்தது ஜாக்டோ ஜியோட போராட்டம். இந்த 3 போராட்டத்தையும் நம்ம கவனிப்போம். இந்த 3 போராட்டத்திலையும் ஆளும் அரசு சமூக நீதியை எப்படி செயல்படுத்திருக்காங்க, உண்மையிலேயே அவங்க செயல்படுத்திருக்காங்களா, இல்ல சமூக நீதிங்கிற போர்வையில மக்களை ஏமாத்திட்டு இருக்காங்களா, அதை பத்தி தான் நம்ம இன்னைக்கு பார்ப்போம். தொழிலாளர்கள் அவங்களோட போராட்டத்துல முக்கிய கோரிக்கை என்ன? நேற்று வரைக்கும் நாங்க வாங்கிட்டு இருந்த அந்த சம்பளத்துல இருந்து ₹1 கூட குறைக்காம அதே சம்பளத்தை தொடர்ந்து கொடுங்க அப்படின்றது அவங்களோட பிரதான கோரிக்கை. அடுத்த கோரிக்கை, தனியார்கிட்ட இந்த பணியை ஒப்படைக்க வேண்டாம் அப்படின்றதுதான் அவங்களோட அடுத்த கோரிக்கை. சரி, இதுல இந்த கோரிக்கையில் ஏதாவது நியாயம் இருக்கா, இல்ல அவங்க சைடுல ஏதாவது அநியாயம் இருக்கா அப்படின்னு நம்ம பார்த்தோம் அப்படின்னு பார்த்தோம்னா ஒரு விஷயம் தெளிவா புரிஞ்சுக்கணும். நேற்று வரைக்கும் நான் ₹1 சம்பளம் வாங்கிட்டு இருக்கேன், ஆனா இன்னைக்கு எனக்கு 50 பைசா தான் சம்பளம் அப்படின்னு சொன்னா அது எவ்வளவு பெரிய கொடுமை இருக்கு. அவங்க நியாயமான ஒரு கோரிக்கை தானே கொண்டு வந்திருக்காங்க. அடுத்தது 2வது கோரிக்கையில உள்ள விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இந்த நிர்வாகத்தை தனியார்கிட்ட கொடுத்துருக்கு. இதை எப்படி இந்த நிர்வாகத்தை தனியார்கிட்ட கொடுக்குறாங்கிறது எனக்கு புரியல. இதுல எனக்கு புரியாத விஷயங்கள் பல இருக்கு. உதாரணத்துக்கு நாம ஒரு நிறுவனத்தை தொடங்கியிருக்கோம், அந்த நிறுவனம் தொடர்ந்து செயல்பட்டு இருக்கு, அதை நிர்வகிக்கிறதுல சிரமங்கள் இருக்கு அப்படின்ற சமயத்துல அந்த நிர்வாகத்தை இன்னொருத்தர்கிட்ட நம்ம கொடுக்கலாம். அது தொழில் நிறுவனமா இருக்கலாம், அதன் மூலமா லாபம் வரக்கூடிய ஒரு நிறுவனமா இருக்கலாம். அப்படி லாபம் வரக்கூடிய ஒரு நிறுவனத்துக்கு நாம கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்கு. அதுல பார்த்தீங்கன்னா தனியார் நிர்வகிப்பாங்க, அதுல லாபம் ஈட்டுவாங்க, அந்த லாபத்துல அவங்களோட பங்குகள் போக மீதி உள்ளதை அரசாங்கத்துக்கு கொடுப்பாங்க. இது தனியார் துறைக்கு கொடுக்கறதுல ஒரு அர்த்தம் இருக்குன்னு சொல்லலாம். ஆனா அது நியாயம் சொல்ல விரும்பலாம் நானு. ஆனா துப்புரவு பணி இந்த துறை பார்த்தீங்கன்னா ஒரு சேவைத்துறை, மக்களுக்கான சேவைத்துறை. இந்த துறையை கொண்டு போயிட்டு தனியார்கிட்ட கொடுக்கும் போது இந்த துறையில இருந்து ₹1 வருமானம் கிடையாது. ₹1 வருமானம் இல்லாத ஒரு துறையை தனியார்கிட்ட கொடுக்கும் போது தனியார் என்ன சமூக செய்வாங்க இருக்காங்க. அப்படி தனியார்கிட்ட கொடுக்கும்போது அவங்க கிட்ட ₹100 சம்பளத்தை கொடுத்து அந்த ₹100 அதை நிர்வகிக்கிறதுக்கான லாபம் அவங்களுக்கு எடுத்துக்கிட்டு செலவு போக மீதி உள்ளதுதான் கொண்டு வந்து தொழிலாளர்களுக்கு கொடுக்குறாங்க, அந்த பணியாளர்களுக்கு. அப்படி இருக்கும்போது அந்த ₹100 மொத்தமா பணியாளர்களே கொடுத்துட்டு போலாமே. ஏன் இடையில ஒரு புரோக்கரை கொண்டு வந்து அந்த புரோக்கருக்கு ஒரு கமிஷனை கொடுத்து அதன் பிறகு அதுலயும் மீதி உள்ளதை கொண்டு போயிட்டு அந்த துப்புரவு பணியாளர்களுக்கு கொடுக்கறதுக்கு நேரடியாக அந்த அரசாங்கமே அவங்க கிட்ட கொடுக்கலாமே. ஏன் இந்த அரசாங்கத்தால செய்ய முடியாம போச்சு? ஒரு தனியார நிர்வகிக்க முடிய ஒரு துறையை அரசாங்கத்தால் நிர்வகிக்க முடியல அப்படின்னு சொல்றது அரசாங்கத்தோட செயலற்ற தன்மையை காட்டுது இல்லையா? ஓகே, இன்னைக்கு வரைக்கும் அவங்க தொடர்ந்து போராடிட்டு இருக்காங்க. கிட்டத்தட்ட 6 மாதங்களை கடந்து அவங்களோட போராட்டத்தை தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அப்படி நடந்துட்டு இருக்க அந்த போராட்டம் அவங்க எங்க போறாலும் துரத்தி அடிச்சுட்டு இருக்காங்க இந்த அரசாங்கம். அடுத்தது செவிலியர், அவங்களோட கோரிக்கைகளை ஏதாவது அநியாயம் இருக்கா, இல்லாட்டி இந்திய அரசியல் அமைப்புக்கு எதிரான கோரிக்கையை அவங்க கொண்டு வந்திருக்காங்களா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. ஏன்னா அவங்க கேட்கிற கோரிக்கை இந்திய அரசியல் சாசனம் ஆர்டிகல் 39D என்ன சொல்லியிருக்கு அப்படின்னு பார்த்தோம்னா ஈக்குவல் பே ஃபார் ஈக்குவல் ஒர்க். அதுதான் அவங்க கேட்டுட்டு இருக்காங்க, வேற எதுவுமே கேட்கல. நம்மளோட ஹைகோர்ட் உத்தரவு பிறப்பிச்சிருக்கு, அதுவும் அரசாங்கத்தை கேள்வி கேட்டு அந்த உத்தரவு பிறப்பிச்சிருக்காங்க. என்ன கேள்வினா, சம வேலை செய்யறவங்களுக்கு ஏன் இந்த பாகுபாடு? ஒரே வேலை செய்யற 2 பேர்ல ஒருத்தருக்கு ஒரு சம்பளமும் இன்னொருத்தருக்கு குறைவான சம்பளமும் ஏன் கொடுக்குறீங்க? அதை நீங்க ரெகுலேட் பண்ணுங்க. இமிடியேட்டா அவங்களுக்கும் ஜாப் பர்மனன்ட் பண்ணி அவங்களுக்கும் ஈக்குவல் பே கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆர்டர் கொடுக்குறாங்க. இந்த ஆர்டரை எதிர்த்து சுப்ரீம் கோர்ட்ல கவர்மெண்ட் அப்பீலுக்கு போறாங்க. அதுக்கு அவங்க சொல்லக்கூடிய முக்கியமான காரணங்கள்ல ஒண்ணு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நிதிச்சுமை அப்படின்னு ஒரு காரணம் சொல்லி அவங்களோட கோரிக்கையை நிராகரிக்கிறாங்க. அதன் பிறகு அதுல ஒரு பகுதி மக்களை மட்டும்தான் அது பர்மனன்ட் பண்றாங்க. மீதி பகுதியை அவங்க பகுதி மக்களை அவங்க பர்மனன்ட் பண்ணல அந்த செவிலியர்ல. இதுவே பாத்தீங்கன்னா ஒரு பிரித்தாளும் சூழ்ச்சி தான். போராட்டம் பண்ணிட்டு இருக்கவங்கள ஒரு பகுதியை அவங்க கட் பண்ணும்போது ஆட்டோமேட்டிக்கா அந்த போராட்டத்தோட எண்ணிக்கை குறைய ஆரம்பிக்கும் இல்லையா? அதே சமயம் போராட்டத்தோட வீரியத்தை குறைக்கிறதுக்கான ஒரு விஷயம். அதுலயும் உள்ள அரசியல்கள் இருக்கு, அது உங்களோட பார்வைக்கு நினைக்கல. அப்படி இருக்கும்போது ஆனா இங்கதான் நாம சிந்திக்க வேண்டிய இன்னொரு 3வது விஷயம், ஜாக்டோ ஜியோ அறிவிச்சிருக்க ஸ்ட்ரைக். இந்த ஸ்ட்ரைக் பாத்தீங்கன்னா ஜனவரி 6ஆம் தேதி இந்த ஸ்ட்ரைக் தொடரும் அப்படின்ற மாதிரி அவங்க ஒரு அறிவிப்பு கொடுக்குறாங்க. எந்த கோரிக்கைகளை வலியுறுத்தி அப்படின்னு பார்த்தோம்னா 10 அம்ச கோரிக்கை இருக்கு. அந்த 10 அம்ச கோரிக்கைகளை வலியுறுத்தி அவங்க இந்த ஸ்ட்ரைக்கை கொண்டு வராங்க. ஆனா கவர்மெண்ட் என்ன செய்யுது அப்படின்னு பார்த்தோம்னா
அந்த ஸ்ட்ரைக்கு 3 நாளைக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா பிரதான கோரிக்கைகள்ல ஓய்வூதிய திட்டத்துக்கான கோரிக்கையை அவங்க நிறைவேற்றதா சொல்றாங்க. இந்த கோரிக்கையில ஏதாவது நியாயம் இருக்கா? இதுவரைக்கும் மற்ற 2 போராட்டமும் பாத்தீங்கன்னா தொடர்ந்து நடந்துட்டு இருக்கு. அதுல பெருசா எந்த ஒரு தீர்வும் அவங்களுக்கு போராட்டங்களை விடுதல் செஞ்சுட்டு இருக்காங்க. ஆனா இந்த ஸ்ட்ரைக் 6ஆம் தேதி சொல்லும் போது அதுக்கு 3 நாளைக்கு முன்னாடியே அதுல உள்ள பிரதான கோரிக்கையை அரசாங்கம் செயல்படுத்த வேண்டிய அவசியம் என்ன? இது முக்கியமான ஒரு கேள்வி. அரசாங்கம் இந்த ஸ்ட்ரைக்கு 3 நாளைக்கு முன்னாடி அவசரமா அவங்களோட பிரதான கோரிக்கைகள்ல முக்கியமான கோரிக்கையா அவங்க சொல்ற ஒரு கோரிக்கை என்ன அப்படின்னு பார்த்தோம்னா ஓல்டு பென்ஷன் ஸ்கீம். இந்த பென்ஷன் ஸ்கீம் வேணும்னு அவங்க கேட்கறதுல தமிழ் கவர்மெண்ட் என்ன பண்ணா தமிழ்நாடு அஷ்யூ பென்ஷன் ஸ்கீம் அப்படின்னு சொல்லிட்டு டாக்ஸ் TAPS அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கீம் அனௌன்ஸ் பண்றாங்க. அனௌன்ஸ் பண்ண வேண்டிய அவசியம் என்ன? ஏன்னா இதுதான் ஓட்டு அரசியல். ஏன்னா எல்லா பூத்லையும் வேலை செய்ய போறவங்க இந்த ஊழியர்கள் தான். துப்புரவு பணியாளர்களோ செவிலியர்களோ இந்த பணியில ஈடுபடுத்த கிடையாது. அதனால இவங்களை பகச்சிக்கிட்டா தன்னோட ஆட்சிக்கு ஆபத்து வருமோ, எலெக்ஷன் நேரத்துல நமக்கு எதிராக வாக்குறுதி விடுமோ அப்படின்ற ஆதங்கத்துல தான் இந்த வேலையை தமிழ்நாடு அரசாங்கம் செய்தது. இன்னொரு விஷயம் என்ன அப்படின்னு நம்ம பார்த்தோம். அரசாங்கத்துல மொத்தமா வேலை செய்யற பணியாளர்களோட எண்ணிக்கை நம்மோட தமிழ்நாடு மக்கள் தொகையில வெறும் 2% மக்கள் தான் இருக்காங்க. இந்த 2% மக்களோட நன்மைக்காக 98% மக்களோட தலையில கை வைக்கிறது எவ்வளவு பெரிய அநியாயம். சமூக நீதினு பேசிட்டு இருந்தாங்க. இவங்க யாருமே இதுக்காக ஏன் குரல் கொடுக்கல? கடந்த 6 மாதமா போராடிட்டு துப்புரவு பணியாளர்களோட கோரிக்கையை ஏன் ஏத்துக்க விரும்பல? அதுல ஏதாவது அநியாயம் இருக்கா? நியாயமான கோரிக்கை ஏத்துக்க இவங்க தயாரா இல்லை. செவிலியர்கள் சம வேலைக்கு சம ஊதியம் கேட்கிற அவங்களோட கோரிக்கையை ஏத்துக்க ஏன் இவங்க தயாரா இல்லை? அதே சமயம் அநேகமான ஒரு கோரிக்கையை ஏத்துக்கிறது மட்டும் இல்லாம அது ஒரு செயல் திட்டமும் கொடுக்குறாங்க. ஆனா அந்த செயல் திட்டத்துல நியாயம் இருக்கான்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. ஏன் இல்லை அப்படின்னு பார்த்தோம்னா அதோட அந்த கோரிக்கையை நிறைவேற்றணும்னு சொன்னதுக்கான நிதி பங்களிப்பு 13,000 கோடி அவங்களுக்கு தேவைப்படுது. இந்த 13,000 கோடி தமிழ்நாடு பட்ஜெட்ல உபரியா இருக்கா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. ஏற்கனவே நம்மளோட பட்ஜெட்ல நிறைய செலவுகள் இருக்கு. அப்படி இருக்கும்போது நிதி பற்றாக்குறையும் இருந்துட்டு இருக்கு. நிதி பற்றாக்குறையில இருக்கிற இந்த சூழல்ல இந்த 13,000 கோடி பட்ஜெட் அவங்களுக்கு ஒதுக்க வேண்டிய அவசியம் என்ன? சிந்திக்க வேண்டியது மக்களாகிய நாம் தான். சரி, கேள்வி எழுதலாம். அரசாங்கத்துக்கு இத்தனை வருஷம் தன்னோட வாழ்க்கையை அர்ப்பணிச்சு வேலை செய்து இருக்கிற அந்த ஊழியர்கள் தன்னோட பணிக்காலத்துக்கு பிறகு தனக்குன்னு ஒரு செக்யூர் வேணும் இல்லையா? தனக்குன்னு ஒரு ஹோல்டு வேணும் இல்லையா? அதுக்காக அந்த பென்ஷன் கொடுக்கல என்ன தவறு அப்படின்ற ஒரு கேள்வி வரலாம். நிச்சயமா அந்த கேள்வியில நியாயம் இருக்கு. ஆனா அதுக்கு மாற்று வழியே இல்லையா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா மாற்று வழி இருக்கு. இன்னைக்கு கவர்மெண்ட் அண்ட் பிரைவேட் செக்டர்ஸ்ல ஏகப்பட்ட இன்சூரன்ஸ் கம்பெனிஸ் வந்துருச்சு. எல்லா கம்பெனிஸும் ரிட்டைர்மெண்ட் பிளான் கொடுத்துருக்காங்க. ஒவ்வொரு கம்பெனியும் ஒவ்வொரு பேர்ல கொடுத்துருக்காங்க. ஆனா ரிட்டைர்மெண்ட் பிளான் எல்லா இன்சூரன்ஸ் கம்பெனிஸ்லயும் இருக்கு. இந்த பிளான்ல ஒவ்வொருத்தரும் அவங்களோட மொத்த சம்பளத்துல வெறும் 10% கொண்டு அந்த ஸ்கீம்ல அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க அப்படின்னு சொன்னா வெறும் 10 வருஷம். சராசரியா ஒரு 35 வயது உள்ள இளைஞர் 10 வருஷம் தொடர்ந்து அவரு அந்த ஸ்கீம்ல இன்வெஸ்ட் பண்றாரு அப்படின்னு பார்த்தா 45வது வயசு வரைக்கும் அவர் இன்வெஸ்ட் பண்ணியிருப்பாரு. அதன் பிறகு 60வது வயசுல அவர் ரிட்டையர்ட் ஆகிற வரைக்கும் அந்த ஃபண்டை ஹோல்ட் பண்றாரு. 60வது வயசுல இருந்து அவருக்கு அந்த ஸ்கீம் மூலமா பென்ஷன் வரணும் அப்படின்னு அவர் முடிவு பண்ணியிருக்காருன்னு சொன்னா குறைந்தபட்சம் அவருக்கு வரக்கூடிய ஒவ்வொரு மாதமும் பென்ஷன் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அவர் ஒவ்வொரு மாசமும் பே பண்ணாருங்களா பிரீமியம், அதை விட குறைந்தபட்சம் 4 மடங்கு அதிகமா ஒவ்வொரு மாசமும் அவங்களுக்கு பென்ஷன் வந்துட்டு இருக்கும். அடுத்தது இது அவர் இறந்த பிறகு அவரும் முடிஞ்சிருமா அப்படின்னு நிச்சயமா இல்லை. அவரோட இறந்த பிறகு அவரோட மனைவிக்கு ஒருவேளை மனைவி வேலை செஞ்சிருந்தாங்கன்னா மனைவி இருந்தா கணவருக்கு வரும், கணவர் இறந்தா மனைவிக்கு வரும். ஸோ 2 பேர்ல யார் அந்த பணியில இருக்காங்களோ அந்த பிரீமியம் பே பண்ணியிருக்காங்களோ அவங்களோட பணிக்காலம் முடிஞ்ச பிறகு பென்ஷன் வர ஆரம்பிச்சிடும். அதன் பிறகு அவங்களோட துணைவியர் யார் இருக்காங்களோ அவங்களுக்கு அது போகும். அதன் பிறகு அவங்க இறந்த பிறகு அது மொத்தமா நின்றுடுமா அப்படின்னு பார்த்தோம்னா நிச்சயமா இல்லை. அதன் பிறகு அவங்களோட வாரிசுகளுக்கு மொத்த அமௌண்ட், அதாவது கார்பஸ் அமௌண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த கார்பஸ் அமௌண்ட் அப்படின்றது என்ன அப்படின்னு பார்த்தோம்னா இது வரைக்கும் அவருக்கு 10 இயர்ஸ் கட்டின அந்த பிரீமியம் அன்டில் அந்த டேட் வரைக்கும் எவ்வளவு இன்ட்ரெஸ்ட் அக்குமுலேட் ஆயிருக்கு. ஸோ இது மொத்தமா சேர்த்து மொத்த அமௌண்ட்டையும் அவங்களோட வாரிசுகிட்ட மொத்தமா கொடுத்துருவாங்க. இந்த அமௌண்ட் எவ்வளவு வரும் அப்படின்னு பார்த்தோம்னா உதாரணத்துக்கு 61வது வயசுல அவங்க 2 பேருமே இறந்துட்டாங்க அப்படின்னு நம்ம கணக்கு பண்ணோம்னா அந்த 61வது வயசுல அந்த அமௌண்ட் அவங்களோட வாரிசுகளுக்கு போகணும் அப்படின்னு முடிவு ஆரம்பிச்சது அப்படின்னு சொன்னா அவர் எவ்வளவு பிரீமியம் மொத்தமா 10 வருஷத்துல கட்டினாரோ அதை விட குறைந்தபட்சம் 6 மடங்கு அவர் கட்டின பிரீமியம் அமௌண்ட்டை விட 6 மடங்கு அமௌண்ட் அவங்களோட வாரிசுதாரர்களுக்கு சிங்கிள் செட்டில்மெண்டா போகும்.
இதுவரைக்கும் கொடுத்த பென்ஷன் அமௌண்ட்டுக்கும் இந்த கார்பஸ் அமௌண்ட்டுக்கும் எந்த ஒரு டாக்ஸும் பே பண்ண வேண்டியதே இல்லை. இப்படி ஒரு பெனிஃபிட்ஸ் உள்ள இந்த ஒரு ஸ்கீம் இருக்கும்போது இதை ஏன் அரசாங்கம் கவனிக்காம இருக்கு? ஸோ இதை ஏன் ஒரு அரசு ஊழியர்கள் செய்யாம இருக்காங்க? அதுவும் அந்த 10 வருஷம் அவங்க பே பண்ற அந்த ப்ரீமியமுக்கும் டாக்ஸ் ரிலாக்ஸேஷன்ல இருந்து டாக்ஸ் ரிடம்ஷன் அவங்க எடுத்துக்க முடியும். அப்படி இருக்கும்போது இதை அரசு ஊழியர்களுக்கு இது தெரியாம இருக்க வாய்ப்பு இல்லை. அப்படி இருந்தும் அரசாங்கத்தையே இவங்க சுரண்ட முயற்சி பண்றாங்க. அப்படி இவங்க அரசாங்கத்தை சுரண்டும் போது அரசாங்கம் இதுக்காக இவர்களுக்காக எதுக்கு இந்த ஆதரவு தெரிவிக்குது அப்படின்றத சிந்திக்க வேண்டியது நாம தான். சிந்திப்போம் மக்களே. அரசியல்வாதிகளின் பேச்சில் உள்ள சமூக நீதி செயல் இல்லை என்பதே நிதர்சனம். சிந்தித்து வாக்களிப்போம். நன்றி நண்பர்களே.